சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அகிலனே நம்ம மாதிரி புத்திசாலிதான். பக்கத்துல எங்கயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். கண்டிப்பா வந்துருவான். நீ சொல்ற மாதிரி வந்துருவானா? நீங்க வேணும்னா பாருங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அதுக்குள்ள வந்துருவான். செல்ல குட்டி. பாட்டி, ஆண்டி, நாளைக்கு ஸ்கூல்ல எங்களை 10 பழமொழி சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. பெரிய பாட்டிக்கு போன் போட்டு கொடுங்க. அவங்க கிட்ட நான் கேட்கணும். ஏன் பெரிய பாட்டி தான் சொல்லணுமா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? ஐ ஜாலி. உங்களுக்கு பழமொழி தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நல்ல கேள்வியா இருக்கே. சரி சொல்லுங்க. சரி கேளு. ஐயே, நேத்து என்ன படம் பாத்தீங்க? கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லுங்க பாட்டி. சரி சொல்றேன் கேளு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஐயோ பாட்டி, இது இல்ல. என்னது? இது பழமொழி இல்லையா? இது பழமொழிதான். வேற சொல்லுங்க. புதுசா அந்த பழமொழியை கேக்குறவங்க அட அப்படின்னு சொல்லணும். என்ன அட அப்படின்னு சொல்லணுமா? அடல அப்படி என்ன பழமொழி இருக்கு? இதுக்குதான் சொல்றேன், பெரிய பாட்டிக்கு போன் பண்ணிட்டாங்கன்னு. என்கிட்ட பெரிய பாட்டியோட போன் நம்பர் இல்லையே. போன் நம்பர் இல்லையா? அப்ப பெரிய பாட்டிட்ட கூட்டிட்டு போங்க. பெரிய பாட்டி கிட்ட போணுமா? ஆமா. அம்மா வரட்டும் போலாம். இப்பவே கூட்டிட்டு போங்க. எனக்கு நாளைக்கு பழமொழி சொல்லணும். அம்மா வரட்டும் தமிழ், பெரிய பாட்டி கிட்ட போலாம். இப்பவே பாட்டிய பார்க்க போலாம். அம்மாவுக்கு போன் பண்ணி பாட்டிய கூட்டிட்டு வர சொல்லுங்க. இப்படி அடெல்லாம் பிடிக்க கூடாது, சொன்னா கேட்கணும். இப்பவே நான் பாட்டி கிட்ட போகணும். இரு. சுந்தரி. சொல்லுங்க அத்தை. தமிழ் அப்பத்தாக்கு போன் பண்ணி தர சொல்றா. அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்றா. என்ன பண்றது? அத்தை, நான் வேலையில இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு சொல்லுங்க அத்தை. பெரிய பாட்டிய பார்க்க போகணும். சீக்கிரம் வாமா. என்ன வேணும் தமிழுக்கு? ஏன் பெரிய பாட்டியை பார்க்கணும்? ஸ்கூல் விஷயம். நான் பெரிய பாட்டி கிட்ட தான் கேட்பேன். உங்க யாருக்குமே தெரியாது. எங்க யாருக்குமே தெரியாதுன்னா நீ வேற யார்கிட்ட முதல்ல கேட்ட? சின்ன பாட்டி கிட்டே கேட்டேன். தப்பு தப்பா சொல்றாங்க. சின்ன பாட்டி தப்பு தப்பா சொன்னா நீங்களும் தப்பா தான் சொல்லுவீங்க. அதனால நான் பெரிய பாட்டிய பார்க்கணும். இவ வேற என்ன இன்னும் டென்ஷன் பண்றா. என்னது, சின்ன பாட்டிக்கு தெரியலையா? அப்படி என்ன விஷயம் நீ சொல்லு, அம்மாவுக்கு தெரியுதான்னு பாக்குறேன். அதுவா, எங்க ஸ்கூல்ல பழமொழி எழுதிட்டு வர சொன்னாங்க. அதுக்குதான் நான் பெரிய பாட்டிய தேடுறேன். சின்ன பாட்டி எல்லாரும் சொல்ற பழமொழியை தான் சொல்றாங்க. எனக்கு புதுசா ஆனா நல்ல டிஃபரண்டான பழமொழியா வேணும். நான் அந்த பழமொழிய சொன்னா அட அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் எனக்கு பெரிய பாட்டி வேணும். பாட்டிய பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ வேலையா இருந்தா என்ன, பெரிய பாட்டி கிட்ட சின்ன பாட்டிய கூட்டிட்டு போ சொல்லுமா. தமிழ்மா, இப்ப நான் பாட்டி கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். அம்மா பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீ எங்கேயுமே போக வேணாம், வீட்லயே இரு. நான் வீட்ல இருந்தா எனக்கு யாரு பழமொழி சொல்லுவா? நான் சொல்றேன்டா உனக்கு. பெரிய பாட்டி மாதிரி சொல்லுவியா? பெரிய பாட்டி மாதிரி என்ன? பெரிய பாட்டி சொன்னதையே நான் சொல்றேன். சொல்லுமா சீக்கிரம். அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. ஒண்ணு. அலக்குற படிக்கு பருப்பு வெல அறியுமா? 2. கடுங்காத்து மழை கூட்டும், கடும் சேதம் பகை கூட்டும். 3. படபடத்த வேலை பாழாத்தான் போகும். 4. உழக்கு மிளகு குடிப்பானேன், ஒளிஞ்சிருந்து மிளகு சாறை குடிப்பானேன். 5. சூப்பர்மா. போதுமா? இது பத்தாது. நீ எனக்கு பெரிய பாட்டிய கூட்டிட்டு வாமா ப்ளீஸ்மா. கூட்டிட்டு வரேன்டா. ப்ராமிஸா கூட்டிட்டு வருவியா? ப்ராமிஸா கூட்டிட்டு வரேன். ப்ராமிஸ் பண்ணிருக்க. அப்புறம் நான் வேலையா இருந்தேன்.
கூட்டிட்டு வர முடியலன்னா சொல்லக்கூடாது. இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஓகேம்மா. நான் போனை வைக்கட்டுமா? தமிழ், நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் வரும்போது பாட்டியோட வரேன். சரி சரி, நீங்க வரும்போது பாட்டியோட வாங்க. இப்ப நான் வைக்கிறேன். ஐ ஜாலி, பழமொழி சொல்லிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? 1000 வாட்ஸ் பல்பு மூஞ்சில தெரியுது. அம்மா வரும்போது பாட்டிய கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. என்ன வெளியே எங்கேயும் போக வேணாம்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அதான் 1000 வாட்ஸ் பல்பு மூஞ்சில தெரிஞ்சுதா? ஆமா. செல்ல குட்டி. அப்பத்தா, என் வேலைக்காக உன்னைய காவு கொடுத்துருவேன்னு பயமா இருக்கு அப்பத்தா. வெக்காலியாத்தா, என் அப்பத்தாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. திரும்ப பத்திரமா என் கையில கொண்டு வந்து சேர்த்துருத்தா. என்ன கட்டில் ஆடுது? நம்ம வீடு போல இல்லையே. ஏதோ ஒரு வண்டியில போற மாதிரி தெரியுது. எங்க போறோம்? என்னாச்சு எனக்கு? இவன் யாரு? நாம கோயிலுக்கு தானே போனோம். அப்புறம் ஒன்னும் ஞாபகம் இல்லையே. இவன் சமையல்காரன் தானே. இவன் எங்க வந்தான்? ஐயோ, என்ன கடத்திக்கிட்டு போறாங்களா? அட பாவமே, இது தெரியாம எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டு இருக்கிறியா காந்திமதி? முதல்ல ஏந்திரி, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேணாம் வேணாம், எந்திரிக்காத. மயக்க மருந்து இன்னும் வேலை செஞ்சா என்ன ஆகுறது? மறுபடியும் நம்மள புடிச்சு படுக்க வச்சிருவானுங்க. என்ன பண்ணலாம்? இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன். அப்போ கண்டிப்பா மயக்க மருந்து வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். சார், என்னமோ பேசுறான் இந்த சமையல்காரன். யார பத்தி பேசுறான்? இந்த வேலையை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா ஒரு கோடி அம்மா நம்மள ஸ்பெஷலா கவனிப்பாங்களா சார்? ஏயா, முடிஞ்சானு ஏன் சந்தேகமா சொல்ற? முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியா? யார் அந்த பொற்கொடி அம்மா? பொற்கொடி ஸ்பெஷலா கவனிக்கிறாங்களோ இல்லையோ, இருடா உங்களை நான் கவனிக்கிறேன். எதை வச்சு இந்த தீவிட்டி தலைய மண்டைய உடைக்கலாம்? இந்த ராடை வச்சு மண்டைய உடைக்கலாம்.